நாங்க சின்னாலப்பட்டில இருந்து வந்திருக்காங்க. எங்க குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி கோயில் கும்பாபிஷேகம். அதுக்கு ஊர்ல எல்லாரும் உங்க கச்சேரி வைக்கணும்னு ரொம்ப பிரியப்படுறாங்க. வர பங்குனி 1ஆம் தேதி திருவிழா. இந்தாங்க முன்பணம். என்ன தேதி? பங்குனி 1ங்க. பங்குனி. பெரிய நீயா சின்ன நீயா? தேனி எழுதுறா. இந்தாங்க. 52 ஜோடிக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு யாகவ முனிவர். அதுக்கு உங்க கச்சேரி வேணும். யாகவ முனிவர் கூப்பிட்டா நான் வராமல இருக்க போறேன். நிச்சயமா வருவேன். இந்தாங்க. பணம் எல்லாம் வேணாம். ஆமா, என்ன தேதி? சும்மாடா. ஐயா எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன். நல்லதுங்க. சரிங்க. அப்ப நாங்க போயிட்டு வராங்க. சரிங்க. வரேங்க. போயிட்டு. கொஞ்சம் இரியா. என் கண்ணே பற்றும் போல இருக்கிறாசா. இவ்ளோ பணத்துக்கும் புகழுக்கும் அந்த புள்ளதாயா காரணம். நம்ம உசுறு இருக்கிற வரைக்கும் அந்த புள்ளைய மறக்கூடாதியா. கொடுங்கம்மா, நான் கொடுக்குறேன். எடுத்துங்க சார். தேங்க்யூ. இந்தாங்க சார். இந்தாங்க சார். தேங்க்யூ. டேய், அந்த ஆடு அப்பதான் கத்திட்டு இருக்கு. என்னன்னு பாருடா. ஆடெல்லாம் டீ சாப்பிடாதுண்ணே. சரிண்ணே. கருப்பட்டி, ஆட்டு கொலை வடிச்சு போடுறா. ஏன் சார், நாட்டுப்புற பாடல்கள்னா முத்துவேல் தான் சொல்ற அளவுக்கு உயர்ந்திருக்கீங்க. இந்த கலையை கத்துக் கொடுத்தது யார் சார்? குயில் கூவறதுக்கு யாரும் கத்துக் கொடுக்கறது இல்ல. அதே மாதிரிதான் இந்த நாட்டுப்புற பாடலும் யாரும் சொல்லி கொடுத்து வரதில்லை. அது இந்த கிராமத்து மக்களோட ரத்தத்துல ஓடுனது. உங்களுக்கு எப்படி இந்த ஞானம் வந்ததுன்னு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? இயற்கையாவே எங்க அம்மா நல்லா பாடுவாங்க. நான் சின்ன பையனா இருக்கிறப்போ இந்த மாதிரி பாட்டு நிறைய பாடியிருக்காங்க, கேட்டிருக்கேன். இந்த சந்தர்ப்பம் தான் என்ன ஒரு பாடகன் ஆச்சு. இவ்வளவு பேரும் புகழும் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஆடு மாதிரிலாம் தேவையா சார்? இது என்ன சார் கேள்வி? பணம் வந்துருச்சுங்கிறதுக்காக பழசெல்லாம் மறக்க முடியுமா சார்? கரும்பு தோட்ட விவசாயி அவனுக்கு வசதி வந்துருச்சுங்கிறதுக்காக அவன் தொழில் செய்யறதை விட்டுட்டா நமக்கெல்லாம் சக்கரை கிடைக்காது. நெல் விதிக்கிற விவசாயி அவனுக்கு வசதி வந்துருச்சுங்கிறதுக்காக பயிர் செய்யறதை விட்டுட்டா நமக்கெல்லாம் அரிசி கிடைக்காது. அதனால எவ்வளவு வசதி வந்தாலும் அவங்கவுங்க தொழில் அவங்கவுங்க பண்ணணும். அதுதான் அவனுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இவ்வளவு தகவல் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அசத்திட்டீங்க சார், கடைசியா ஒரு கேள்வி. உங்களுக்கு அரசியல்ல குதிக்கிற நோக்கம் இருக்கா? ஆடு மேய்க்கிறப்போ ஆத்துல குதிச்சிருக்கேன், குளத்தை குதிச்சிருக்கேன். அரசியல்ல மட்டும் குதிச்சது இல்ல. ஏன்னா பழக்கம் இல்லாத இடத்துல குதிக்கிறது ரொம்ப தப்பு. ஆமா சார், மலையில இருந்து கூட குதிச்சிருவோம். ஆனா அரசியல்ல மட்டும் குதிக்க மாட்டோம். ஆமா, கரெக்ட். ஆமா, கரெக்ட். ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வரோம் சார். தேங்க்யூ சார். நான் கிளம்புறோம். ராசா பயல எம்பிட்டு பேசி பேசி விட்டா. ஐயோ, மறுபடியும் காது காது காது. அம்மா காது. ஒரு ஆட்டுக்கார மனசுல இடம் இருக்கான்னு கேட்டேன். அவன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா என் மனசுல நிறைய இடம் இருக்கு. நீ ஆடலாம், ஓடலாம், ஸ்டெஃபிகிராஃப் ஸ்டைல்ல டென்னிஸ் கூட விளையாடலாம். எப்படிமா கோயிலு வசதி?
காவேரி காவேரி நான் சொல்றது கேளு கை கொடு முடியாது சொல்றது கேளு கை கொடு உங்க மனசுல தான் எனக்கு இடம் இல்லையே அப்புறம் ஏன் என்ன காப்பாத்துறீங்க உங்க மனசுல எனக்கு இடம் இருந்தா கை கொடுங்க இல்லைன்னா இப்படியே என்ன சாக விட்டுறீங்க என் மனசுல உனக்கு இடம் இருக்கு அதுல நீ மட்டும்தான் இருக்க கை கொடு Oh